நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை எல்லாரும் ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு வாங்க. ஜெயிக்க வச்சோம். வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கு கொடுப்போம். இப்போ என்ன கூட பொதுத்துறை நிற்க சொன்னார் கலைஞர். நான் வேற சில காரணங்களாக நீலகிரிக்கு போனேன். ஏன்னா எங்க சொன்னால எங்க தாத்தா நீலகிரிக்கு ஓடினாருன்னு, அங்க தேயிலை தோட்ட தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா, நம்ம முன்னோர்லாம் அங்கே தானே கஷ்டப்பட்டாங்க தான் அங்கே போனேன். உண்மையா சார் இது? ஆமா, இப்படிலாம் கேட்டா அது பொய்யாயிடாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா? உங்களுக்கு புரியலைன்னா நான் ஒரு டைம் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். முதல்ல இவர் யாருன்றதை நான் சொல்லிடுறேன். இவர் தான் நம்ம திமுகவோட MP ஆர் ராசா அவர்கள். ஆனால் இன்னையிலிருந்து இவரோட பேர் வந்து நாதாரி ராசா என்று அழைக்கப்படுவார். இப்போ நான் சொல்லலப்பா, இதை வந்து திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சிறுத்தை குட்டிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து நாதாரி ராசா அப்படின்னு. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமா உருட்டிக்கிட்டு இருக்க ஒரு உருட்டு என்னன்னா, இந்த சமூக நீதி சமத்துவம் இதுதான் எங்களோட மகத்தான கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது திமுக அரசு. ஆனா அந்த சமூக நீதி சமத்துவம்னு சொல்லக்கூடிய திமுக அரசு மேல காலங்காலமா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னா, தொகுதிகள் வந்து சாதி பார்த்து தான் தொகுதிகள் பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்ப தாழ்த்தப்பட்ட சமூகத்துல உள்ள சாதிகளுக்கு எல்லாம் பொது தொகுதி கொடுக்கறது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. இப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுக்குற வகையில நம்ம நாதாரி ராசா வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அது அவரே உண்மையை உளறிட்டாரு அவருக்கு தெரியாம. அதையும் நம்ம பார்த்துட்டு வருவோம். போன வீடியோல ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. கலைஞர் அவர்கள் வந்து என்னைய பொது தொகுதியில நிக்க சொன்னாரு. நான் தான் இல்ல வேணாம், நான் வந்து தனி தொகுதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலகிரி பக்கம் ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு ஒரு சேனல்ல. அதே அடுத்த வீடியோல இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கலைஞர்கிட்ட வந்து வட சென்னையில கேட்டேன். ஆனா அவர் எனக்கு வட சென்னை வேணாம், அவன் தாத்தன் தான் ஸ்ரீலங்கா பக்கம்லாம் ஓடிட்டாரு, இலங்கை பக்கம் ஓடிட்டாரு, அங்கே போய் தேயிலை தோட்டத்துல வேலை பார்த்தா அங்கே உள்ளவங்களுக்குலாம் குரல் கொடுத்தாருன்னு சொன்னல, நீ அங்கே போய் நில்லு, உனக்கு இங்க வேணாம் அப்படின்னு சொல்லி கலைஞர் என்னைய போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டுல எது உண்மை? என்ன ஒரு புத்திசாலித்தனம். நாதாரி ராசா நாதாரி ராசா நாதாரி ராசா எப்ப அதை நான் சொல்லலப்பா. திமுக கட்சியில கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள்லாம் இன்னைக்கு இந்த நாதாரி ராசா அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பயனும் இல்ல. சரி, நம்ம நாதாரி ராசாவோட கதைக்கு வருவோம். இப்ப இதுல தெரிஞ்சு போச்சு திமுகவில் வந்து சாதி பார்த்து தான் தொகுதி பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு. மேடையில நம்ம நாதாரி ராசாவான ராசா அவர்கள் திருமாவளவனை ஒரு சாதி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க திருமாவளவனை ஒரு சாதிய தலைவரா பாக்குறதுனால தான் நீங்க வந்து அவருக்கு பொது தொகுதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ நீங்க திமுகல சாதி பார்த்து தொகுதி பிரிச்சு கொடுக்கறதுனாலதான் உங்களுக்கு திருமாவளவன் சாதி தலைவரா தெரிகிறாரு. திருமாவளவன் சாதி தலைவரா தெரிஞ்சதுனாலதான் உங்களுக்கு பொது தொகுதி கொடுக்க முடியல. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சட்ட ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும்னு சொல்லுவாரு. ஆனா அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியவங்களே தப்பு பண்ணுவாங்க. ஆனா அதை தட்டி கேட்க மாட்டாரு. அவர் யாருன்னு தெரியுதா? தெரிஞ்சுட்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுலயும் பெண்களுக்கு ஒண்ணுனா இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லுவாரு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு முதல்வர் போயிருக்காரு. முதல்வர் போனதுனால அவரோட பாதுகாப்புக்கு பெண் காவலர்களும் போயிருக்காங்க. அந்த பெண் காவலர்கள்லாம் இங்க ட்ரெஸ் மாத்துறதுக்காக ஒரு கழிவறை ஒண்ணு இருந்திருக்கு. அந்த கழிவறையில அந்த பெண் காவலர்கள் ட்ரெஸ் மாத்தும் போது அவங்களுக்கே தெரியாம சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் முத்துப்பாண்டி அப்படின்றவரு அந்த பெண் காவலர்கள் ட்ரெஸ் மாத்தும் போது அவங்களுக்கே தெரியாம அவரோட போன்ல வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. இதை ஒரு பெண் காவலர் பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க மேல கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என்ன ஆக போகுது, அவரை 1 மாசம் 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். திரும்ப மறுபடியும் அவரு டியூட்டிக்கு வந்துருவாரு. வந்துட்டு நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அவங்க மேல ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வேற என்ன செஞ்சிடும் இந்த அரசு? முதல்வரோட பாதுகாப்புக்கு போன ஒரு பெண் காவலருக்கே பாதுகாப்பு கிடையாது. அதுவும் யாருனால? ரவுடிகள்னாலேயோ பொதுமக்கள்னாலேயோ இல்ல, கூட வேலை பார்க்கக்கூடிய சக காவலர்னால இங்க பாதுகாப்பு இல்லாம கிடக்கு. இந்த லட்சணத்துலதான் அந்த திராவிட மாடலோட ஆட்சியும் சட்ட ஒழுங்கும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிலைமைக்கு இருக்கு. சுப்பிரமணியம் சொல்றாரு, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல 0% போதைப் பொருள் பழக்கமா, போதைப் பொருள் பழக்கத்தை முற்றிலும் அகற்றிட்டோம், ஒழிச்சிட்டோம் அப்படின்றாரு. இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கஞ்சா பழக்கம் இங்க தமிழ்நாட்டுல மிக அதிகமா பரவி இருக்கு. பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல இந்நேரம் தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னைக்குள்ள ஏதாவது ஒரு கஞ்சா கேஸ் பதிவாயிருக்கும்.
கஞ்சா போட்டுட்டு கஞ்சா போதையில வெட்டிட்டாங்க, இல்ல தகராறு நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு கேஸ் பதிவாயிருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கிராமப்புறங்கள்ல நடக்குது அப்படின்னா கூட சரி ஓரளவு ஏத்துக்க முடியும். ஓ! அங்க வந்து அதிகமான காவல்துறைகள்லாம் கிடையாது. அங்க வந்து அதிகமா கண்காணிப்புலயும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு இதா ஏத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சிட்டிக்குள்ளே நடக்குது. 24 மணி நேரமும் ரோந்து பணியில இருக்கக்கூடிய காவலர்கள், 24 மணி நேரமும் ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய காவலர்கள், எந்நேரமும் ரவுண்டிங்லயே இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல சிட்டிக்குள்ளேயே 24 மணி நேரமும் இந்த கஞ்சா போதையினால ஏற்படக்கூடிய இந்த வெட்டுக்குத்து, கொலைகள் இது நடந்துகிட்டே தான் இருக்கு. நேத்து வேளச்சேரியில டெலிவரி பண்ண வந்த ஒரு டெலிவரி பாய கஞ்சா போதையில போட்டு வெட்டியிருக்கானுங்க. நடு ரோட்ல பப்ளிக் முன்னாடி. வேளச்சேரி மக்கள்கிட்ட விசாரிச்சா, அவங்க ரொம்ப பயந்து போய் சொல்றாங்க, இங்க வந்து கஞ்சா புழக்கம் ரொம்ப அதிகமாயிருச்சு. வேளச்சேரியில எந்த பசங்கள பார்த்தாலும் இப்ப கஞ்சா போதையில தான் இருக்கானுங்க. வீட்ட விட்டு வெளியில போயிட்டு வரவே பயமா இருக்கு. குழந்தைங்கள கூட ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. பெரியவங்க போயிட்டு வர்றதுக்கு கூட பாதுகாப்பு இல்ல அப்படின்னு வேளச்சேரி மக்களே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. அப்ப இந்த காவல்துறை என்னதான் பண்ணிட்டு இருக்கு? இந்த அரசாங்கம் என்னதான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு இந்த போதைப் பொருள் எடுத்து? சிட்டிக்குள்ள 24 மணி நேரம் ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய காவல்துறையினால ஏன் இந்த போதைப் பொருள கட்டுப்படுத்த முடியல? இன்னைக்கு சின்ன பசங்க வரைக்கும் ஈஸியா போய் சேருது இந்த கஞ்சா. ரோட்டுல எல்லாம் இன்னைக்கு பயிர் விதைக்கிற மாரி விதைச்சு விட்டுருக்கானுங்க. இன்னைக்கு எந்த சைடு திரும்பினாலும் ரோட்ல அது பாட்டுக்கு ஒரு செடி வளர்ந்து வந்து நிக்குது கஞ்சா. இது எப்படி வந்துச்சு? யாரு விதைச்சா? அப்படின்றது இன்ன வரைக்கும் எந்த ஒரு தெளிவும் கிடையாது. அப்பைக்கப்ப இந்த காவல்துறை போயிட்டு நட்டு வச்சிருக்கிறத பொதுமக்கள் யாராவது ஒரு வீடியோவோ, ஃபோட்டோவோ எடுத்து ட்விட்டர்லயோ, Facebookலயோ போட்டா அத பார்த்துட்டு போயிட்டு இவங்க நடவடிக்கை எடுக்கிறது. இன்னைக்கு நம்ம தெருவுல கஞ்சா விக்கிறாங்க பசங்க, கஞ்சா சேல் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்த மறுநாளே யாரு கம்ப்ளைண்ட் குடுத்தா அப்படின்ற அந்த நியூஸ் மொத்த டீட்டெயிலும் அந்த கஞ்சா விக்கிற கும்பலுக்கு போயிருது. அது எப்படி போகுது? அடுத்த மறுநாள் அவன் அங்கேருந்து வர்றான் அருவாவோட 4, 5 பேர் கும்பலா வந்து அந்த வீட்ல நீ தானே கம்ப்ளைண்ட் குடுத்த, நான் கஞ்சா விக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன சரமாரியா வெட்டுறான். இப்போ நம்ம யாருக்குமே தெரியாம காவல்துறை கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தோம்னா, நம்ம தான் கம்ப்ளைண்ட் குடுத்தோம் அப்படின்ற அந்த நியூஸ் எப்படி அந்த கஞ்சா விக்கிற கும்பலுக்கு போகுது? அப்ப காவல்துறையே இந்த டீட்டெயில்லாம் உங்களுக்கு குடுக்குதா? ஏன் காவல்துறையினால இத தட்டி கேட்க முடியல? இத வந்து கட்டுப்படுத்த முடியல? சரி காவல்துறைய ஓகே விட்டுருவோம். இப்ப கவர்மெண்ட் இருக்கு. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காங்க. தன்னோட கட்டுப்பாட்டுல இயங்கும் அப்படின்னு சொல்றாருல்ல. அவர்னால ஏன் அத கட்டுப்படுத்த முடியல? ஆட்சிக்கு வந்து இப்ப 5 வருஷம் ஆச்சு. இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தத விட, இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல மடங்கு இந்த கஞ்சாவோட விற்பனை வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாயிருக்கு. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் இந்த நியூஸ் சேனல்ல போட மாட்டாங்க. ஏன்னா, இது இப்ப உள்ள நியூஸ் சேனல்ல அப்பதான் ஏதாவது உங்களுக்கு உண்மை தெரியணும்னா நியூஸ் சேனல பாருங்க. அதுல தான் உண்மைய சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா, இப்பல்லாம் நம்ம குழந்தைங்கள்ட்டயும், நம்ம பசங்கள்ட்டயும் நியூஸ் சேனல மட்டும் பார்க்காத. அதுல வர்றது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நியூஸ் சேனல்ல காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன் இந்த திராவிட மாடலுக்கு பாதிப்பு வந்துரும்னா, இன்னைக்கு வந்து எல்லா நியூஸ் சேனலுமே குறிப்பிட்ட கட்சிகளை சார்ந்து இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன குடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் காட்டுவோம். மக்கள் என்ன நடக்குது, வெளியில என்ன ப்ராப்ளம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த நியூஸ் சேனல்ல காட்ட மாட்டாங்க. அதை மறைக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ முக்கியமா இப்ப இந்த நேத்து வேளச்சேரியில வெட்டுக்குத்து நடந்திருக்கு. அதே ரோட்டுல கஞ்சா விக்காதீங்க, கஞ்சா சேல் பண்ணாதீங்க அப்படின்னு தட்டி கேட்ட ஒரு 3 பேர கல்லாலே அடிச்சு கொன்னு இருக்கானுங்க. 2 பேரு ஒருத்தர் ஸ்பாட் அவுட், ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிட்டும் காப்பாத்த முடியல, இறந்துட்டாரு. இன்னொருத்தரு ஐசியூல இருக்காரு. அப்ப இந்த நியூஸ்லாம் நியூஸ் சேனல்ல வர மாட்டேங்குது. ஏன்? ஆனா அவங்க காட்டக்கூடிய நியூஸ் என்ன தெரியுமா? விஜய் வந்து பல்லு விளக்கிட்டாரு. விஜய் வந்து இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டுட்டு போயிருக்காரு. இத காமிச்சு இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாம மறைக்கிறாங்க. இந்த திமுக ஆட்சியில உண்மை மறைக்கப்பட்டு பொய் பரப்பப்படுகிறது. திமுகவை அடியோடு ஒழிப்போம், தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.